ஒருமுறை கிருஷ்ணதேவராயர் ஒரு போட்டி வைத்தார். யார் ஒருவர் மிகக் குறைந்த எடையில் ஆனால் அதிக மதிப்புள்ள ஒரு பொருளை எனக்கு பரிசாகத் தருகிறாரோ அவருக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும் என்றார். சபையில் இருந்தவர்கள் ஆளாளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தார்கள். ஒரு அமைச்சர் விலைமதிப்பற்ற வைரக்கல்லை கொண்டு வந்தார். அது அளவில் சிறியது, ஆனால் அதிக மதிப்புடையது. இன்னொருவர் ஒரு அபூர்வமான மூலிகை விதையை கொண்டு வந்தார். கடைசியாக தெனாலிராமன் வெறும் கையுடன் வந்தார். மன்னர் கேட்டார், ராமன், உன் பரிசு எங்கே? தெனாலிராமன் புன்னகையோடு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி மன்னர் முன்வைத்தார். பிறகு மெதுவாக அதன் சுடரை அணைத்தார். அங்கிருந்து கிளம்பிய புகையை காட்டி, மன்னரே, இதோ என் பரிசு, அறிவுரை என்றார். மன்னர் குழப்பத்துடன் பார்த்தார். தெனாலிராமன் விளக்கினார், மன்னரே, இந்த புகைக்கு எடையே இல்லை. ஆனால் இந்த புகை எப்படி ஒரு சிறிய நெருப்பிலிருந்து உருவாகி வானம் வரை உயர்ந்து செல்கிறதோ அதேபோல் ஒரு மனிதனின் நல்ல புகழும் கீர்த்தி எடையற்றது. ஆனால் உலகமே போற்றும் அளவிற்கு மதிப்பு உடையது. வைரத்தை விட ஒருவனின் நற்பெயரே பெரிய சொத்து. தெனாலிராமனின் விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்த மன்னர் அவருக்கே 1000 பொற்காசுகளை பரிசாக அளித்தார்.